காந்தம் என்றால் லேசா ஏதோ உணர முடியுதே தவிர அதனுடைய பிறப்பு இயக்கம் அவ்வளோ லேசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் அனைவருமே காந்த ஆற்றலினுடைய ஒரு இயக்கம் மூலம்தானே தவிர வெளியில இல்லை. ஆனால் நமக்குள்ளே அந்த காந்த ஆற்றலை நாம் உணர முடியும். இப்போ ஒரு பசுமாட்டை பார்க்கிறோம். அந்த பார்க்கிற போது அந்த வடிவம் எடுக்கிறோம். பசுமாட்டை போன்ற வடிவம் அந்த பார்க்கிறேன் என்று தெரிகிறது. அதன் பிறகு அது பசு பால் கறக்கும், அது என்னென்ன குணம் உடையது என்று அதை தெரிஞ்சு கொள்றோம். பசுமாடு என்று உருவத்தால் அடையாது, அது அதன் பிறகு அதனுடைய குணங்களை எல்லாம் வர்ணிக்கிறது கான்சியஸ்னஸ், அறிவு. இப்படி ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இரண்டுமே எப்பொழுதும் வேலை செய்கிற போது தான் மனமாக இயங்குகிறது. நீங்க ஒன்று நினைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நினைவுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்தில் ஒரு தன்மை இருக்கிறது. அதற்கு மேலாக குணம். அந்த உருவமாக வடிவமாக இருக்கிறது சக்தி என்று வைத்துக்கொள்வோம். அதுல குணங்கள் எல்லாம் எப்படி நாம் கற்பிச்சு கொள்றோமோ அதையெல்லாம் கான்சியஸ்னஸ், அறிவு. இந்த பிரபஞ்சமே ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். ஃபோர்ஸ் வேகம், சக்தி, கான்சியஸ்னஸ் அறிவு, இந்த ரெண்டு தான் செயல்படும். இந்த ரெண்டுக்கு காரணமானது என்ன என்று பார்க்க போனா, இறைநிலையானது தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது